பத்திரிகையாளர் திரு சவுக்கு சங்கர் அவருடைய இல்லம் முழுவதும் அடித்து நொறுக்கி கிட்டத்தட்ட மலம் சாணி அதெல்லாமே கரைச்சி ஊற்றிருக்காங்க. ஒரு மிகவும் அருவருக்கத்தக்க வகையில் செயல்பாடுகள் நடந்திருக்கு. உங்களுடைய முதற்கட்ட பார்வை சார். துப்புரவு தொழிலாளர்களை குறித்து அதெல்லாம் குடிச்சிட்டு வேலை செய்யாமல் 50,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு படுத்து கிடக்கிறாங்க என்கிற பாணியில் அவர் பேசினார். ஓகே, அவர் எப்பொழுது எந்த கருத்தை சொன்னாலும் அதில் ஒரு அரசியல் உள்நோக்கம் இல்லாமல் அவர் பேசுறது கிடையாது. நீங்கள் சில பேர் என்ன பண்ணுவான்னா, பெரிய குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பணம் வாங்கிட்டு சில வழக்கறிஞர்கள் வாதாடுவதை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ராம் ஜெத்மலானி மாதிரி திறமையான வழக்கறிஞர்கள் பேரறிவாளனுடைய வழக்கையும் அவர் தான் அட்டன் பண்ணார், பிரேமானந்தா வழக்கையும் அவர் தான் அட்டன் பண்ணார். ஒரே ஆள் தான், ரெண்டு வேற ஆள் கிடையாது. அவங்கள பொறுத்தவரையில் அவங்களுக்கு இது ஒரு வழக்கு, அவ்வளோதான். இதில் இருக்கக்கூடிய அவங்க கட்சிக்கார அவங்களுடைய சார்ந்தவர்களுடைய நியாயம் என்னவோ அதை பேசுவாங்க. அது மாதிரி தான் இவர் என்ன செய்வார்னா, ஏடிஎம்கேட்ட ஒரு பெரிய தொகையை வாங்கிட்டு திமுகவை அடித்து காலி பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன பண்ணுவார், ஏடிஎம்கே எதையெல்லாம் டார்கெட் பண்ண சொல்லுவாங்களோ, இப்போ உதயநிதி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய வரவு செலவு திட்டங்கள் ஏதாவது ஒரு விஷயங்களை வச்சுட்டு அவர் ஒரு பொதுநலவாதி மாதிரி பொதுமக்களில் ஒருவரை போல தன்னை கருதி கொண்டு ஒரு கதை சொல்லிக்கான தேர்ந்த உரையாடலை நிகழ்த்திக்கிட்டே இருக்கிறார் எப்பவுமே.